ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடக லக்னத்திற்கு இந்த பதிவு சனியை பற்றி, பாக்கிய சனி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பற்றி தான் இந்த பதிவு. இப்போ நிறைய பேர் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ராசி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த ராசி நமக்கு மீன ராசியோ அல்லது கும்ப ராசியோ மேச ராசியோ இருந்தால் 7.5 சனி பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன லக்ன பலன் சொன்னாலும் கூட அந்த 7.5 சனியை தான் கேள்வி கேட்குறீங்க. நிறைய என்னுடைய கன்சல்ட்டிங்கில் இன்னுமே லக்னத்தை விட்டுட்டு ராசியை பற்றி கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஏன் ராசி லக்னன்னு பிரித்து போடாததுக்கு காரணம், லக்னம் தான் நிலையானது, ராசி நிலையானது அல்ல. ஆனால் நம்ம நடைமுறையில் அப்படி பழகிட்டோம். நம்ம நடைமுறையில் என்ன பண்ணுது, ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் பாரம்பரிய ஜோதிடம் அது மாதிரி நம்மளுக்கு பழக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் அதில் நமக்கு முழுமையான உண்மை கிடையாது. இப்போ ஒரு ராசி நம்ம பிறக்கும்போது அந்த ராசியில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ராசி. திசைகள் மாற மாற சந்திரன் நகர்கிறார். அப்போ நீங்கள் அந்த ராசி பலனை பார்த்து பிரயோஜனம் இல்லை. லக்னம் என்பது நிலையானது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பாக்கிய சனியாக இருக்கிறார். அப்போ இந்த சனி 9ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது உயிர் பற்றாக நமக்கு வேலை செய்வார். அது எப்போ பார்க்கணும், நமக்கு சனியினுடைய திசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் அல்லது சூட்சுமம், இத்தனையில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் சனியை பற்றி பாருங்கள். இந்த நாள்லேயுமே வல்ல சனி அப்படின்னா இந்த பதிவை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எந்த திசை நடந்தாலும் புத்தி அந்தரம் சூட்சுமம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்றவங்களுக்கு இது பலன் நீங்கள் எடுத்து பாருங்கள். 9ஆம் இடம்ங்கிறது என்னென்னா இடமாற்றம், ஊர் விட்டு ஊர் போகிறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடையது, நமக்கு பிரியப்பட்டவர்கள், 2வது திருமணம், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயந்தான் 9ஆம் இடம். அப்படிப்பட்ட கான்செப்டை நம்ம லக்னத்துக்கு சனி வச்சிருக்கார். 1, 5, 9 லக்னத்தில் பூச நட்சத்திரம், 5ஆம் வீடான விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம், 9ஆம் வீடான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்படிப்பட்ட கான்செப்டை வச்சுருக்கிற சனி இப்போ அங்கே அவர் நட்சத்திரம் இருக்கிற இடத்துலையே வந்திருக்கிறாரு. அப்படின்னா இந்த சனி நமக்கு என்ன செய்யும்னு பார்க்குறதுக்கு நம்ம ஜாதக சனியை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏனென்றால் அங்கே தான் சனியினுடைய கொடுப்பினை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு என்ன பாவ அதிகாரியாக சனி வருகிறார். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பாவ தொடர்பில் சனி இருப்பார். அது 2ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் பணம் தருவார், 6ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் வேலை தருவார், அல்லது பகை நோயையும் தருவார், கடனையும் தருவார். அதே மாதிரி 10ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் சொந்த தொழிலையும் தருவார். அப்படிப்பட்ட சனியாக இருந்து இப்போ இந்த 9ல் போய்கிட்டு இருக்காரு. அப்படின்னா மூளை உழைப்பின் மூலம், உங்களுடைய இடமாற்றங்கள் மூலம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லது செய்வார்னு எடுத்துக்கணும். இப்போ உங்கள் ஜன்ம ஜாதகப்படி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 1ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி தொடர்புகளில் உங்கள் ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு இருந்தால் அப்போ என்ன செய்வார், மூளை உழைப்பின் மூலமாக தான் உங்களுக்கு நல்லது செய்வார். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்றீங்க. ஒரு கமிஷன் வகையில் செய்யலாம், அல்லது ஒரு ஐடி லைனில் இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டு மீடியேட்டராக இருக்கலாம், லாஜிஸ்டிக் நடத்தலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த ஒரு மீடியேட்டராக நீங்கள் இருக்கலாம். அப்போ எல்லாமே மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க், இதன் வழியாக அந்த சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் என்று அர்த்தம். உங்கள் ஜனன ஜாதக சனியானவர் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இருந்தால், அந்த மாதிரி தொடர்பான இதாக இருந்தால் உங்களுக்கு மைனஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். எதன் வழியாக மைனஸ் பண்ணுவார், 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பூர்வீக சம்மந்தப்பட்டோ அல்லது நம்ம எடுக்கிற முக்கியமான முயற்சிகள் சம்மந்தப்பட்டோ தடைகளையும் தோல்விகளையும் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ பேசிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய ஜாதக சனி எப்பேற்பட்டவர், அவர் இப்போ 9ஆம் இடத்துல வந்திருக்காரு, அது எப்படி செய்வாருங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அது கூட எப்போ உங்களுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் மட்டும் அதை பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த 7.5 சனி கான்செப்டுங்கிறது உங்கள் பிறந்த ராசியை வச்சு பார்க்க வேண்டிய விஷயம் மறந்துடுங்க, அதுல உண்மை கிடையாது. உண்மையால் 7.5 சனி என்ன அப்படின்னா,
நம்ம கடக லக்னத்துக்கு ஆகாத இடமான 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 4ஆம் இடத்துல சனி வந்தால் உங்களுக்கு அப்போ 2.5 வருஷம் பாதிக்கும். அது 2.5 வருஷம் முழுசாக பாதிக்காது. அந்த டிகிரி மட்டும்தான் பாதிக்கும். 8ஆம் இடத்துல சனி வந்தால் இப்போ முதல்ல 2.5 வருஷம் வந்தது இல்லையா, அந்த 2.5 வருஷமே நம்மளுக்கு பாதிப்புங்கிறது கிடையாது. அந்த 8ஆம் பாவ புள்ளி வரும்போது மட்டும் அது சனி திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சிறு வேதனையை தரும். அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் இனி மிதுன ராசிக்கு சனி வரும்போது தான் பார்க்கணுமோ ஒழிய, உங்கள் ஜனன ராசியை வச்சு 3 2.5 7.5ங்கிற கான்செப்டை மறந்துட்டு உங்கள் லக்ன ஜாதக சனி என்ன பவர்னு பார்த்துக்கோங்க. இப்போ கோச்சாரத்தில் போயிருக்கிற சனி அந்த எந்த பாவத்துக்கு அதிகாரியோ அந்த பாவ செயலை 9ஆம் பாவம் மூலம் பாக்கிய சனியாக நமக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு 19வா சனியை கெட்டவராக்கிறதும் 19வா சனி யோகம் கொடுக்குன்னு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு ஜாதக சனி எந்த பாவ தொடர்புன்னு பாருங்கள். அதில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு வந்தால் மட்டுமே உங்களுக்கு சனி கெட்டவராகிறார். மற்றவர்களுக்கு யாருக்கும் கெட்டவர் ஆக போகிறது கிடையாது. சனி திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணுவார், உறவுகளுக்கு நல்லது பண்ணுவார், மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லது பண்ணுவார், தெய்வ அனுகிரகம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறார். அதனால் சனியினுடைய கான்செப்டே நமக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்கின்ற அருள் ஸ்தானங்கள், தர்மஸ்தானங்கள், தர்ம பாவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்படுவதனால நீங்கள் இந்த சனியை முழுக்க முழுக்க நம்ம கான்செப்டில் நல்லவராக எடுத்துக்கலாம். ஆனால் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் ஒரு 80 கோடி 70 கோடி பேர் ஒரு லக்னத்தில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பங்களிப்பை செய்வதில்லை. காரணம் என்ன? ஜாதக சனி வேறுபடுகிறதுனால. அதனால் உங்கள் ஜாதக சனி நம்ம சிஸ்டத்தில் கணித்து பார்த்து என்ன பாவ தொடர்பு வருகிறார் என்று பார்த்து அதை பயன்படுத்தினால் மட்டுமே உங்களால் சனி தான் பிரச்சனை தருதுன்னு உணர முடியுமோ ஒழிய, வேறு ஏதோ ஒரு திசாபுத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சனியை பொறுப்பாக்கிக்கிட்டு சனினால தான் நடக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட வகையில் இதை புரிந்து கொள்ளுங்கள். ராசி என்பது நிலையானதல்ல, லக்னம் என்பது தான் நிலையானது. உங்களுக்கு தொழில் தொடர்புண்ட சனியாக இருந்து திசை நடத்தினால் தொழிலை வளர்க்க செய்வார். மூளை உழைப்பு சார்ந்த பாவங்களில் கமிஷன் தொழில் வகையில் உங்களுக்கு அந்த பாவங்களை பொறுப்பேற்றிருந்தால் அதன் மூலம் இப்போ நல்லா மாற்றத்தின் மூலம் ஏற்றம் கொடுப்பார். ஒரு ஒரு விஷயத்தை மாற்றி செய்கிறோம், ஒரு ஃபீல்டை மாற்றி செய்கிறோம், ஒரு கம்பெனியை மாற்றி செய்கிறோம், மூளை உழைப்பாக செய்கிறோம். அப்படிங்கும்போது நன்மையை செய்வார். அதனால் இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது மூளை உழைப்பு சார்ந்த தொழில் கொடுப்பினையா நமக்கு, அல்லது பணம் போட்டு பணம் பண்ணுற தொழில் கொடுப்பினையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். ஒரு திசை நடக்குதுன்னா அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் வேலை செய்யும். அது அகம் சார்ந்து வேலை செய்கிறதா புறம் சார்ந்து வேலை செய்கிறதா என்பதை நம்முடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம் தெளிவாக விளக்குகிறது. அந்த சிஸ்டத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணித்து இந்த பலன்களை பார்த்து இந்த ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் வெற்றி காண முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.